மன்றம் இருக்குல்ல, அங்க கூட்டு வழிபாடு ஏழைப்பால ஜனமெல்லாம் கூடி இருந்து ஓம் சக்தி பராசக்தின்னு அம்மா மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வாங்கடா, பூஜை செய்வாங்கடா. அந்த பூஜையில போய் நீ உட்காந்துக்கோ, கட்டாயம் போய் உட்காந்துக்கோ. நீ வேற எங்கேயும் போக வேணாம். அங்க உட்காந்து அந்த மந்திரங்கள் எல்லாம் காதால கேளு. கொஞ்ச நாள்ல உனக்கே மனப்பாடம் ஆயிரும். ஆனா காதால கேளு. என் பிள்ளைங்க அங்க என்ன படிச்சவங்க, அங்க என்ன ஜாதி, அதுல என்ன மதம் இருக்கும் யாருக்கும் தெரியாது. எல்லாம் என் பிள்ளைங்க, ஆணு பொண்ணு, குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, சின்ன வயசு பசங்க எல்லாரும் அங்க கூடி இருக்கும். அந்த மந்திரத்தை மாத்திரம் கேளு. ஏன் சொல்றேன் தெரியுமா? அப்படி கூட்டு வழிபாடு நடக்கிற அந்த மன்றங்கள்ல என்னை தேடி, அம்மாவை தேடி சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் 33 தேவர்களும் அங்க வந்து நிற்பாங்கடா. என் மந்திரம் சொல்ற இடத்துல அவங்கெல்லாம் ஆசையோட வந்து நிற்பாங்க. அவங்கெல்லாம் வந்து